Welcome to TAF IAS Academy. This is Shuganti Shivaji from Tanjavur branch. So இன்னைக்கு கிளாஸ்ல சர்க்கார் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஹிஸ்டரியில 50 क्वेश्चंसோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் மற்றும் குப்தர்களில் இருக்கக்கூடிய ஓவரால் சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி அது 50 கொஷின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் கொஷின் ஹியர், who refers to Tamilipati in Bengal as important center of trade on the eastern coast? கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த முக்கிய வணிக மையமாக தமிழிப்பத்தி அப்படிங்கிற இந்த கிழக்கு கடற்கரையோட முக்கிய மையமாக திகழ்வது எது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஹியான் அவர்கள் சொல்லிப்பாங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இந்த ஃபாஹியான் அப்படிங்கிறவர் இரண்டாம் சந்திரகுப்தர். ஓகே, ஸோ நம்ம குப்தர்களோட வம்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தர் அப்படிங்கிறவர் இரண்டாம் சந்திரகுப்தர் சொல்கிறோம். இவரோட அவைகளத்தில் தான் பார்த்தீங்கன்னா விசிட் பண்ண ஒரு சீன பயணி அப்படிங்கிறவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஹியான் அவர்கள். ஓகே, ஸோ பொதுவாக இந்த குப்தா டைனசிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் ட்ராவலரான ஹுவாங் ஸ்வாங் ஃபாஹின் இந்த மாதிரி வந்து அவங்க விசிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க விசிட் பண்ணதோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பௌத்த மதம் அப்படிங்கிறது எப்படி புத்துயிர்ப்பு பெற்றது, ஃப்ளவரிஷ் ஆனச்சு, எப்படி வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறதையும் குப்த அரசர்களோட அரசு மற்றும் நிர்வாகம் இதை பற்றினா பார்த்தீங்கன்னா ஃபாஹியான் அவர்கள் தன்னுடைய குறிப்புகளில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் கங்கை சமவெளி பகுதியாக இருக்கக்கூடிய இந்த கேஞ்சஸ் வேலின்னு சொல்கிறோம்ல, ஸோ இதை பற்றின சிறப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஹியான் அவர்கள் தன்னுடைய குறிப்புகளில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபாஹியான் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் இருக்கக்கூடிய தமிழிப்பத்திய கிழக்கு கடற்கரையின் முக்கிய மையமாக, தட் மீன்ஸ் இட் இஸ் த இம்பார்ட்டன்ட் சென்டர் ஆஃப் ட்ரேட் ஆஃப் ஈஸ்டர்ன் கோஸ்ட்னு சொன்னவர் ஃபாஹியான். ஹி விசிட்டட் டியூரிங் த பீரியட் ஆஃப் சந்திரகுப்தா 2. ஓகே, ஸோ இதில் மார்க்கோ போலோ அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹி இஸ் த வெனிஸ் ட்ராவலர். வெனிஸ் அப்படிங்கிற அந்த பயணி தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கோ போலோ. ஹுவாங் ஸ்வாங்கும் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா பீரியடில் இருப்பாங்க. ஸோ இதில் ஹுவாங் ஸ்வாங் அப்படிங்கிறவங்க குப்தர்களோட வம்சங்களில் இந்த மாதிரி சீன பயணிகளில் ஒருவராக இருந்திருப்பாங்க. ஹுவாங் ஸ்வாங் எழுதிய நூல் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா சியூகி அப்படிங்கிற நூல். ஓகே, ஸோ இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியங்கள் மூலமாகவும் ஃபாரின் ட்ராவலர்ஸ் விசிட் பண்ணது மூலமாகவும் நாணயங்கள் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா குப்த வம்சங்களை பற்றி நம்ம தெரிய வரதுக்கு நிறைய சான்றுகள் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அதில் ஒன் ஆஃப் தி மூமெண்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹுவாங் ஸ்வாங் அப்படிங்கிற எழுதுகிற இந்த சியூகி அப்படிங்கிற நூல். ஓகே, ஸோ ஹியர் த ரைட் ஆன்சர் ஹியர் இஸ் ஃபாஹியான் அப்படிங்கிற ஒரு சீன பயணி இரண்டாம் சந்திரகுப்தர் அவையில் இருக்கும் பொழுது தான் இந்த தமிழிப்பத்தி அப்படிங்கிற இந்த கிழக்கு கடற்கரையோட முக்கிய மையமாக இருக்குது அப்படிங்கிறது ஃபாஹியான் சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் கங்கை சமவெளி, குப்த அரசர்கள் மற்றும் நிர்வாகம், ஓகே, ஸோ குப்தா ரூலர்ஸ் ஆஸ் வெல் அஸ் த அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றியும் பார்த்தீங்கன்னா ப்ரீஃபாகவே ஃபாஹியான் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ த ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஒன். The next question, consider the following statements regarding the structural temples of Gupta dynasty. Okay, குப்த வம்சத்தோட இந்த ஸ்ட்ரக்சரல் டெம்பிள் சொல்லக்கூடிய குப்தர் காலத்தோட கட்டுமான கோயில்களை பற்றிய அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எதெல்லாம் சரின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ குப்த வம்சம் பார்க்கும்பொழுது இதில் குடைவரை கோயில்கள் சொல்லக்கூடிய ராக்கெட் டெம்பிள்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி கட்டுமான கோயில்கள் சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் டெம்பிள்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ குடைவரை கோயில்கள் அப்படிங்கிறது எங்கெல்லாம் கிடைச்சும் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய அஜந்தா மற்றும் எல்லோரா குகை அப்படிங்கிறதும், பாக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், ஆஸ் வெல் அஸ் உதயகிரி அப்படிங்கிறது ஒடிசா, இந்த பகுதிகளில் குடைவரை கோயில்கள் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகே, ஸோ இதில் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ் சொல்லக்கூடிய கட்டுமான கோயில்களில் விமானத்துடன் கூடிய தட்டையான கூரையை கொண்ட சதுர வடிவ கோயில் இருக்கும். ஸ்கொயர் ஷேப்பில் அந்த டெம்பிள் வித் விமானா அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் ரைட் ஆன்சர். வளைவு வடிவ கோபுரத்தை கொண்ட சதுர வடிவ கோயில், தட் மீன்ஸ் கர்வ்லினியர் டவர். ஓகே, ஸோ கர்வ்லினியர் டவர் அப்படிங்கும்போது இந்த டவரில் சதுர வடிவ கோயிலாகவும் வந்து இந்த குப்த வம்சங்களில் இருக்கும். ஓகே, ஸோ இதுவும் ரைட் ஆன்சர். ரெக்டாங்குலர் டெம்பிள் அண்ட் ஸ்கொயர் டெம்பிள், செவ்வக வடிவ கோயில் மற்றும் சதுர வடிவ கோயில். ஓகே, ஸோ இந்த பிக்சரை வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடியதும் தட் மீன்ஸ் சதுர வடிவ கோயில், ஆஸ் வெல் அஸ் ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடியது விமானாஸ் பார்த்தீங்கன்னா அந்த கர்வ்லினியர் டவராக இருக்கக்கூடிய வளைவு வடிவ கோணத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரல் டெம்பிள் சொல்லக்கூடிய குப்த வம்சங்களில் கட்டுமான கோயில்கள் காணப்படுகின்றது. ஓகே, ஸோ ஹியர் ஆல் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரைட். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அனைத்தும் சரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹியர், எஸ், மேட்ச் தி ஃபாலோயிங். ஸோ மெசப்போட்டாமியா நாகரிகம், மெசப்போட்டாமியா சிவிலைசேஷன் சொல்லும். ஓகே, ஸோ இது எந்த காலகட்டத்தை சேர்ந்தது? மெசப்போட்டாமியா சிவிலைசேஷன். ஓகே, ஸோ ஏன்ஷியன் சிவிலைசேஷனில் பழங்கால நாகரிகத்தில் மெசப்போட்டாமியா நாகரிகம், சீன நாகரிகம், எகிப்திய நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, தட் மீன்ஸ் மெசப்போட்டாமியா சிவிலைசேஷன், எஜிப்தியன் சிவிலைசேஷன், சைனஸ் ஆஸ் வெல் அஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லும். ஓகே, ஸோ இதில் மெசப்போட்டாமியா ஆஸ் வெல் அஸ் எஜிப்தியன் சிவிலைசேஷன் இது ரெண்டுத்தையும் தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா
உலக நாகரிகத்தின் தொட்டில் என்று அழைக்கின்றோம். தட் மீன்ஸ் இட் இஸ் த கிராடல் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படிங்கிறத சொல்றோம். கிராடல் ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்லி இந்த உலக நாகரிகத்தின் தொட்டில்னு எந்த நாகரிகத்தை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெசபோட்டாமியா சிவிலைசேஷன் ஆஸ் வெல் அஸ் எஜிப்தியன் சிவிலைசேஷன். ஓகே, ஸோ இந்த மெசபோட்டாமியா சிவிலைசேஷன் எந்த காலகட்டத்தை சேர்ந்தனா 3500 to 2000 வரை. ஓகே சார், 2000 வரைக்கும் இருக்கக்கூடிய அதாவது கிறிஸ்து பிறப்பிற்கு முன் பிஃபோர் காமன் எரான்னு சொல்கிறோம்ல. ஸோ இந்த கிமு அப்படின்னு சொல்லக்கூடிய 3500 2000 வரை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சைனீஸோட சிவிலைசேஷன் சொல்லக்கூடிய சீன நாகரிகம் அப்படிங்கிறது 1700 1122 வரை இருக்கக்கூடிய சீன நாகரிகம். ஓகே, ஸோ எகிப்து நாகரிகம் சொல்லக்கூடிய எஜிப்தியன் சிவிலைசேஷன் ஃப்ரம் 3100 to 1100. ஓகே, ஸோ இது மூன்று. நெக்ஸ்ட் சிந்து சமவெளி நாகரிகம் அல்லது ஹராப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இட் பிலாங்ஸ் டு த பீரியட் ஆஃப் 3300 to 1900. ஓகே, ஸோ இந்த சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லக்கூடிய இந்த ஹராப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஹராப்பான்னு சொல்லக்கூடிய இதில் தட் மீன்ஸ் தொடக்க இயர்லி ஹராப்பாங்கிறது முன்னாடி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது 3000 2600 வரைக்கும். ஓகே, ஸோ இதில் முதிர்ச்சி அடைந்த தட் மீன்ஸ் மெச்சூர்ட் ஹராப்பன் ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடியது 2006 1900 வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ பிற்கால ஹராப்பான்னு சொல்லக்கூடிய இந்த லேட்டர் ஹராப்பன் ஃபேஸுங்கிறது ஃப்ரம் 1900 to 1700. ஓகே, ஸோ இந்த காலகட்டங்களே 1900 இந்த காலகட்டங்களே சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லக்கூடிய ஹராப்பன் சிவிலைசேஷன் அப்படிங்கிறது டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஓகே, ஸோ ஹியர் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் பி 1 2 3 4. ஓகே, so next question, consider the following statements regarding the Harappan civilization. Okay, so Harappan நாகரிகத்தில் இரட்டை பயிரிடுதல் முறையை பின்பற்றினார். that means they adapted a double cropping system. what do you mean by double cropping system? இரட்டை பயிரிடுதல் முறை அப்படிங்கிறது குளிர்கால பயிர்களான இந்த கோதுமை பார்லி. ஓகே, ஸோ இந்த கோதுமை பார்லி போன்ற குளிர்கால பயிர்களாக இதை வந்து பார்த்தீங்கன்னா பயிரிடுவாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் சம்மர் கிராப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கோடைக்கால பயிர்களான சிறுதானியங்கள் தட் மீன்ஸ் பருப்பு வகைகள் சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பல்சஸை வந்து பார்த்தீங்கன்னா இதையும் பயிரிடுவாங்க. ஓகே, ஸோ அப்போது இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒரே ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை பயிரிடுதல் முறை அப்படிங்கிறத யார் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹராப்பா மக்கள் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதில் ஹராப்பா மக்கள் கலப்பைகளை பயன்படுத்தின த ஹராப்பன் யூஸ்ட் ப்ளஃப் அப்படிங்கிறது சொல்லும். ஓகே, ஸோ இதில் கலப்பை அப்படிங்கிற பயன்படுத்தக்கூடிய இந்த நிகழ்வு எப்படி நம்மளுக்கு தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஃப்டு ஃபீல்ட் உளப்பட்ட நிலங்கள் அப்படிங்கிறது பனவாலியில் கண்டறியப்பட்டுள்ளன சொல்லியிருக்காங்க. இது தவறு, பனவாலி இல்லை காளிபங்கன். ஓகே, ஸோ காளிபங்கனில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தவறு. ஓகே, ஸோ தட் மீன்ஸ் ஹராப்பன் சிவிலைசேஷனில் இரட்டை பயிரிடுதல் முறை சொல்லக்கூடிய இந்த டபுள் கிராப்பிங் சிஸ்டமை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே கலப்பை அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்காங்க. தட் மீன்ஸ் ப்ளஃப் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த கலப்பை அப்படிங்கிறத பயன்படுத்தி உண்டான சான்றுகள் அப்படிங்கிறது எங்கே கிடச்சிருக்குன்னா பனவாலின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர காளிபங்கன் அப்படிங்கிற பிளேஸில் தான் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ அப்போ மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் தவிர ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். 1 and 2 are true and 3 is incorrect. Okay, so next, consider the following pair here. priest king statue, பூசாரி அரசன் சிலை. ஓகே, ஸோ இந்த பூசாரி அரசன் சிலை மற்றும் நடனமாடும் பெண் சிலை அப்படிங்கிறது மொஹஞ்சதாரோ. ஸோ மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இறந்தவர்களின் மேடுன்னு சொல்லக்கூடிய மவுண்ட் ஆஃப் டெட் அப்படிங்கிறது சொல்லும். ஓகே, ஸோ எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்தவர்களின் மேடுன்னு சொல்லக்கூடிய இந்த மொஹஞ்சதாரோவில் மவுண்ட் ஆஃப் டெட்டில் தான் ப்ரீஸ்ட் ஸ்டாச்சு ஆஸ் வெல் அஸ் இந்த டான்சிங்கள் நடனமாடும் பெண் சிலையும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஓகே, ஸோ இந்த பூசாரி அரசனோட சிலை அப்படிங்கிறது ஸ்டியர்டைட் சொல்லக்கூடிய இந்த நுரைக்கற்களால் செய்யப்பட்டிருக்கும். ஸ்டியர்டைட் அப்படிங்கிறது என்னது? நுரைக்கல். ஓகே, இங்கே செம்பினால் செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. நெக்ஸ்ட்டு நடனமாடும் பெண் சிலை அப்படிங்கிற இந்த டான்சிங் கேர்ள் அப்படிங்கிற இட் இஸ் ஃபவுண்ட் இன் மொஹஞ்சதாரோ பட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் காப்பர் அண்ட் பிரான்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேவா, ஸோ செம்பு மற்றும் இந்த வெண்கல சிலைகள் அப்படிங்கிறதுனா மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா, ஸோ இந்த பூசாரி அரசன் சிலை அப்படிங்கிறது இட் இஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் 17.5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது உயரமாக 17.5 சென்டிமீட்டர் அளவில் இந்த பூசாரி அரசன் சிலை மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது தற்போதில் உள்ள பாகிஸ்தானில் உள்ள தேசிய அருங்காட்சியகம் நேஷனல் மியூசியம் ஆஃப் பாகிஸ்தானில்
இந்த பூசாரி அரசன் சிலை வைக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ நடனமாடும் பெண் சிலை அப்படிங்கிறது 10.8 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட இந்த நடனமாடும் சிலை முழங்கை வரைக்கும் வளையல்கள் அணிந்தது மாதிரி இந்த நடனமாடும் பெண் சிலை அப்படிங்கிற இந்த உருவமானது எங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கிற மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்டது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனல் மியூசியம் ஆஃப் நியூ டெல்லி, புதுடெல்லியில் இந்த நடனமாடும் பெண் சிலை அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இங்கே 2 இணைகளுமே தவறாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் D is the right answer. Both pairs are false. Okay, so next question. Who was the last recognized king of Gupta Empire? Okay, so இந்த குப்த பேரரசுன்னு சொல்லக்கூடிய இந்த இதில் கடைசியாக அங்கீகரிக்கப்பட்ட அரசர் யாருன்னு கேட்டால் விஷ்ணுகுப்தா தான் சொல்லணும். ஓகேவா, ஸோ கடைசி பேரரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தா. ஸ்கந்தகுப்தா அப்படிங்கிறவர் கடைசி பேரரசர், கடைசி அங்கீகரிக்கப்பட்ட அரசர், லாஸ்ட் ரெகக்னைஸ்டு கிங் அப்படின்னு கேட்டால் விஷ்ணுகுப்தா. ஓகே, ஸோ நம்ம குப்த வம்சம் அப்படிங்கிறது ஸ்ரீகுப்தா, கடோத்கஜா, முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இந்த காலங்கள் அப்படின்னு வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ இங்கே வந்து வம்சங்கள் அப்படிங்கிறது அவங்களோட மகன்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த குப்த வம்சம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, ஸ்ரீகுப்தா, ஸ்ரீகுப்தாக்கு அப்புறம் கடோத்கஜா, முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தரோட பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர். ஓகே, ஸோ இந்த 2ஆம் சந்திரகுப்தருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பசங்க அப்படிங்கிறதுல பிரபாவதி தேவி. ஓகே, ஸோ பிரபாவதி தேவி அப்படிங்கிற பெண்ணும் குமாரகுப்தா, கோவிந்தகுப்தா என்ற 2 மகன்களும் இருக்கும். ஓகே, ஸோ இந்த குமாரகுப்தாவோட பசங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தா, அடுத்தது ராமகுப்தா, புத்தகுப்தா. ஓகே, ஸோ இந்த ராமகுப்தாவோட பசங்க தான் நரசிம்மகுப்தா. ஓகே, ஸோ ராமகுப்தாவோட பசங்க தான் யாருன்னா நரசிம்மகுப்தா மற்றும் புத்தகுப்தா. ஓகே, ஸோ இங்கே குமாரகுப்தாவோட பசங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கந்தகுப்தா, ராமகுப்தா மற்றும் இங்கே கடோத்கஜா புத்தான்னு வரணும். ஓகே, ஸோ கடோத்கஜா புத்தா. ராமகுப்தாவோட பசங்க தான் நரசிம்மகுப்தா மற்றும் இங்கே புத்தகுப்தா. ஓகே, ஸோ இந்த நரசிம்மகுப்தாவோட பையன் தான் யாருன்னா 2ஆம் குமாரகுப்தா. இந்த 2ஆம் குமாரகுப்தாவோட பையன் தான் யாருன்னா விஷ்ணுகுப்தா. ஓகே, ஸோ இது வரைக்கும் இந்த குப்த வம்சங்களில் ஒரு சில பேரை தான் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதை நல்லா கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கோங்க. ஸ்ரீகுப்தாவோட பையன் யாருன்னா கடோத்கஜா. ஸோ இவங்க மகாராஜா என்று அழைக்கின்றோம். ஓகே, ஸோ இவங்களோட பையன், இந்த கடோத்கஜாவோட பையன் தான் முதலாம் சந்திரகுப்தர், மகாராஜாதி ராஜா அப்படிங்கிறத சொல்லணும். ஓகே, ஸோ முதலாம் சந்திரகுப்தரோட பையன் தான் யாருன்னா சமுத்திரகுப்தர். ஓகே, ஸோ இதே கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதில் இந்த கொஷின்ஸில் 50 கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போதே பார்க்கும். ஸோ அதனால வம்சங்களை எங்கேயே பார்த்துருங்க. ஸோ இந்த காலவரிசைப்படுத்துக அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேவா, ஸோ இதில் கடைசி அரசர் விஷ்ணுகுப்தா. அப்போ ஸ்ரீகுப்தா, கடோத்கஜா, முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தரோட பையன் தான் 2ஆம் சந்திரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்தருக்கு பிரபாவதி தேவி அப்படிங்கிற பெண்ணும் குமாரகுப்தா மற்றும் கோவிந்தகுப்தா அப்படிங்கிற 2 மகன்களும் இருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த குமாரகுப்தாவோட பசங்க தான் யாருன்னா ஸ்கந்தகுப்தா, ராமகுப்தா, கடோத்கஜா குப்தான்னு சொல்கிறாங்க. ஓகே, ராமகுப்தாவோட பசங்க தான் யாருன்னா நரசிம்மகுப்தா மற்றும் புத்தகுப்தான்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இதில் நரசிம்மகுப்தாவோட பையன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் குமாரகுப்தா. இந்த 2ஆம் குமாரகுப்தாவோட மகன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுகுப்தா. இவர் தான் லாஸ்ட் ரெகக்னைஸ்டு கிங் ஆஃப் குப்தா எம்பையர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த குப்த பேரரசோட கடைசி அங்கீகரிக்கப்பட்ட அரசர் யாருன்னு விஷ்ணுகுப்தா. ஓகே, ஸோ இதுதான் இந்த ஹையார்கி. The right answer here is option C. So next, in the Gupta dynasty, which of the following places were not associated with stupas? Okay, ஸ்தூபிகளுடன் தொடர்புடையதாக இல்லது எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ ஸ்டூபாஸ் பார்க்கும்போது மிர்புர்காஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிந்தில் இருக்கக்கூடியது. ஸோ இது ஸ்தூபிகளுக்கு உதாரணமாக இருக்குது. ஓகே, ஸோ தமேக் அப்படிங்கிறது சாரநாத். ஓகே, அதே மாதிரி ரத்னகிரிங்கிறது ஒடிசாவில். ஸோ பாக் அப்படிங்கிறது மத்திய பிரதேஷ் சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குகைக்க ஓவியங்கள், தட் மீன்ஸ் ராக்கட் டெம்பிள்ஸ், அஜந்தா அந்த ஓவியங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக் அப்படிங்கிறது இருக்கும். ஸ்தூபாஸ் அப்படிங்கிறது தொடர்பு இல்லாத எதுன்னு பார்த்தீங்கன்னா பாக். ஓகே, ஸோ ரைட் ஆன்சர் ஹியர் இஸ் ஆப்ஷன் டி.
So next, he found many common features between Harappa and Mohenjo-daro. Okay, so particular statement கொடுத்துட்டு அந்த personality யாரும் கேட்குறாங்க. மொஹஞ்சதாரோ மற்றும் ஹராப்பாவிற்கு இடையே பல பொதுவான அம்சங்களை வந்து யார் கண்டறிந்தார் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, as well as அவற்றை நான் முதலில் பார்த்தபோது அவை வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை சேர்ந்தவை என்பதை நம்புவது எனக்கு கடினமாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அதை பார்க்கும்போது இட் இஸ் டிஃபிகல்ட் டு பிலீவ் தட் தே ஆர் பிலாங் டு ப்ரீ ஹிஸ்டாரிக் மாடலிங் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஹிஸ் நத்திங் பட் சர் ஜான் மார்ஷல் அவர்கள். ஓகே, ஸோ 1924 தான் மொஹஞ்சதாரோ மற்றும் ஹராப்பாவுக்கு இடையே பல பொதுவான அம்சங்கள் இருப்பதாக அவர் கண்டறிச்சிருப்பாரு. ஓகே, ஸோ 1921 ஹராப்பான்னு சொல்லக்கூடிய இந்த சிந்து சமவெளி அப்படிங்கிறது அகலாய்வு செய்யப்பட்டிருக்கும். 1922 வந்து பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது ஆர்டி பானர்ஜி அவர்களால் 1922 அகலாய்வு செய்யப்பட்டிருக்கும். 1921 வந்து பார்த்தீங்கன்னா தயாராம் சஹானி அவர்களால் சிந்து அப்படிங்கிறது அகலாய்வு செய்யப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ இந்த ஹராப்பா ஆஸ் வெல் அஸ் இந்த மொஹஞ்சதாரோவுக்கு பொதுவான அம்சங்கள் இருப்பதாக கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல் அவர்கள் 1924. இது ஃபர்தர் எஸ்கவேஷன்ஸ் அப்படிங்கிறது 1940s மார்டிமர் வீலர் அவர்கள் தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்பொழுது வரலாற்றுக்கு முந்தையதாக அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறது நம்ப முடியலன்னு சொன்னவர் சர் ஜான் மார்ஷல். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த right answer for this question. Okay, so Alexander Cunningham அப்படிங்கிறவர் யாருன்னா he is the first archaeological survey of India. so இந்திய தொல்லியல் துறை ஃபர்ஸ்ட் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்காம் அப்படிங்கிறவர் தான். ஸோ இவர் 1853 1856 1875. ஓகே, ஸோ இதில் ஹராப்பா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணவர் அலெக்சாண்டர் கன்னிங்காம். ஓகே, ஸோ சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் 1826 விசிட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இவர் வந்துட்டு புத்தகங்கள் எழுதும்பொழுது இந்த இடிபாடுகள் இருப்பதை குறித்து அவர் வந்து விளக்கமாக எழுதியிருப்பார். ஓகே, அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அப்படிங்கிறவர் அம்ரிங்ல பிளேஸ்க்கு 1831 விசிட் பண்ணவர் யாருன்னா அலெக்சாண்டர் பர்ன்ஸ். ஓகே, ஹியர் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் சர் ஜான் மார்ஷல் இஸ் த ரைட் ஆன்சர், ஆப்ஷன் பி. ஓகே, so next, in Gupta dynasty, high-ranking officials were called as Dandanayakas and Mahadandanayakas, the high-ranking judicial or military officers. Okay, so the Allahabad Pragasti refers to how many Mahadandanayakas? Okay, Allahabad Pragasti ன்னு சொல்றோம். ஓகே, இந்த அலகாபாத் அப்படிங்கிற இந்த பிரகஸ்தி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அவருடைய சாதனைகளை பற்றி 33 வரிகளில் 33 லைன்ஸில் பிரகஸ்தி அப்படிங்கிற தேவநாகிரி வடிவத்தில் சமஸ்கிருதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிசேனா அப்படிங்கிற புலவர் வந்து எழுதியிருப்பார். யாரோட அச்சீவ்மெண்ட்டு சமுத்திரகுப்தரோட சாதனைகளை பற்றி சொல்லியிருப்பார். ஓகே, ஸோ இதில் மகாதண்ட நாயக்கர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இராணுவ அதிகாரிகளை குறித்து எத்தனை இந்த மகாதண்ட நாயக்கஸை பற்றி இந்த அலகாபாத் பிரகஸ்தியில் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ யாரை பற்றிலாம் சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹரிசேனா, ஹஸ்திவர்மன், ஓகே, திலபத்தா. ஓகே, ஸோ இந்த 3 மகா தண்டநாயக்கர்களை பற்றி அல்லது இராணுவ அதிகாரிகளை பற்றி இந்த தட் மீன்ஸ் அலகாபாத் அப்படிங்கிற இந்த பிரகஸ்தியில் சொல்லப்பட்டிருக்கும். ஓகே, the right answer here is option B. So next one, consider the following statements. Pastoralism was also practiced by the Harappans. ஹராப்பா மக்களும் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டனர். ஹராப்பா நாகரிக மக்களுக்கு அவங்களோட பிரைமரி ஆக்குபேஷன் சொல்லக்கூடிய இந்த முதன்மை தொழில் அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை அப்படிங்கிறது முதன்மை தொழிலாக கருதப்படுகிறது. That means agriculture was the primary occupation of Harappan civilization people. But they also practiced pastoralism. Okay, so மேய்ச்சல் தொழிலும் ஈடுபட்டாங்க, கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டாங்க. Okay, so the Harappan cattle were called as zebu. Okay, so இதில் கால்நடைகளோட பேர் என்னன்னா zebu என்று அழைத்தனர். Okay, ஸோ ஹராப்பாக்கள் மீன் மற்றும் பறவைகளை உணவாக கொண்டனர். ஓகேவா, ஸோ அங்கே ஃபிஷ் ஆஸ் வெல் அஸ் இந்த பேர்ட்ஸு பார்த்திங்கன்னா உணவாக உட்கொண்டனர். விலங்குகளையும் ஆமைகளையும் வேட்டையாடி வந்து உண்டனர். ஓகே, ஸோ இதெல்லாம் ஹராப்பா நாகரிகத்தில் இருக்கக்கூடிய அந்த சமூக மக்களை பற்றின விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆல் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரைட். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஒன் ஹியர். ஓகே, so next, who said that the sign of Indus script is likely to represent Dravidan monosyllabic roots? சிந்துவழி எழுத்துமுறையின் குறியீடுகள் திராவிட ஒரு அசை வேர்சொல்களை குறிக்கக்கூடும் என்று சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கோ பார்போலோ. ஆஸ்கோ பார்போலோ தான் என்ன சொல்லியிருப்பாருன்னா இங்கே இருக்கக்கூடிய சிந்து சமவெளியில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களோட குறியீடுகள் அந்த சைன்ஸ் அப்படிங்கிறது யாரை வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திராவிட ஒரு அசை வேர்களை குறிக்கக்கூடும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஆஸ்கோ பார்போலோ அப்படிங்கிறவர் தான். ஓகே,
ஸோ ஹியர் யூரி நோரோசோவா. ஓகே, ஸோ யூரி நோரோசோவா அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவர் தன்னோட கணினி பகுப்பாய்வின் மூலம், தட் மீன்ஸ் கம்ப்யூட்டர் மூலமாக அனலைஸ் பண்ணி இது எல்லாமே எதை மாதிரி சிமிலர் இருக்குன்னா திராவிட எழுத்து வரிசைகளை போல இருக்குன்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூரி நோரோசோவா அப்படிங்கிறோம். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஒன் ஹியர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் assertion and reason here. வட இந்தியாவில் இருந்த பல்வேறு சிறிய அரசுகளை ஒழித்த பிறகு முதலாம் சந்திரகுப்தர் ஒரு பெரிய பேரரசின் மன்னராக தன்னை முடிசூட்டி கொண்டார். ஓகேவா? ஸோ நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிற்றரசுகள், ஸ்மால் கிங்டம், ஸ்மால் சஃபைன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சந்திரகுப்தா அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, முடிசூட்டி கொண்டார். ஓகேவா? ஸோ முதலாம் சந்திரகுப்தர் லிச்சாவி குலத்தை சேர்ந்த குமாரதேவியை மணந்தார். ஓகேவா? ஸோ நேபாள் கங்கை தாரை அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய இந்த லிச்சாவில் இருக்கக்கூடிய குமாரதேவி என்ற பெண்மணியை தான் வந்து யார் திருமணம் செஞ்சுக்கிறாங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர். ஓகே, ஸோ இந்த முதலாம் சந்திரகுப்தர் இதை திருமணம் செய்து கொண்டதுக்கு பிறகு தன்னுடைய மாமனாரான இந்த லிச்சாவி மன்னர் உதவியோடு அயோத்தியா, ஓகே, ஸோ இந்த அயோத்தி அப்படிங்கிறது மகதம், அலகாபாத், ஓகே, ஸோ இது போன்ற இடங்களை பார்த்தீங்கன்னா வந்து தன் வசப்படுத்தி கொண்டார் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரலாற்று ரீதியாக சொல்லப்படுகின்றது. ஓகே, ஸோ போத் assertion and reason are right and reason explains the assertion. Option A is the right one here. So next, Harappan civilization belongs to Bronze Age, வெண்கல காலத்துக்கட்டத்தை சேர்ந்தது. ஓகே, ஸோ எந்த காலம் கேட்டால் வெண்கல காலம். ஓகேவா? ஸோ நில எல்லைன்னு பார்க்கும்போது 1.5 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர், ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவு அதோட பரப்பு எல்லை அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ இதில் 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அப்படிங்கிறது இருக்குது, 6 பெரிய நகரங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு கேட்டால் பிரான்ஸ் ஏஜ், தட் மீன்ஸ் வெண்கல காலம். அவங்களுக்கு குதிரையை பற்றிய அந்த நாலேஜ் அப்படிங்கிறது இருந்தது கிடையாது. ஓகே, ஸோ தே டு நாட் நோ அபவுட் த அனிமல் அப்படிங்கிறது குதிரையை பற்றி தெரியவில்லை. அதே மாதிரி இரும்பை பற்றிய பயன்பாடும் அவங்களுக்கு இல்லை. ஓகே, ஸோ அவங்களுக்கு உலோகத்தில் இரும்பை பற்றி தெரியவில்லை. விலங்குகளில் வந்து பார்த்தீங்கன்னா குதிரைகளை தெரியவில்லை. அவங்க வேட்டையாடுவதற்கு பார்த்தீங்கன்னா நாய் அப்படிங்கிறது டொமஸ்டிக் அனிமலான இந்த டாக் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இரண்டுமே சரிதான். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். கூற்று மற்றும் காரணம் சரி. ஸோ நெக்ஸ்ட், எஸ், match the following here. Extremities of Indus Valley civilization, சிந்து சமவெளி நாகரிகத்தோட எல்லை பகுதிகள். ஓகே, ஸோ இதை ஷார்ட் ஃபார்மில் நினைச்சுக்கோங்க. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஓகே, ஸோ கிழக்கு அப்படின்னாலே உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அலாம்கிர்பூர் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேஷ். ஓகே, ஸோ அடுத்தது மேற்கு அப்படிங்கிற சொல்லும். ஓகே, ஸோ இந்த மேற்கு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுட்கஜன்டோர்ங்கிறது ஆப்கானிஸ்தான். ஓகே, ஸோ இதில் வடக்கு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஷார்த்திகை. ஓகே, ஷார்த்திகை தான் ஆப்கானிஸ்தான். சுட்கஜன்டோர் அப்படிங்கிறது பாகிஸ்தான் ஈரான் பார்டர் அனுப்பிச்சிருக்கோம். ஓகே, ஸோ பாகிஸ்தான் ஈரான் பார்டர் அப்படிங்கிறது சுட்கஜன்டோர். நார்த் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஷார்த்திகை தான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கும். ஓகே, ஸோ தெற்குன்னு பார்க்கும்போது தைமாபாத். ஓகே, ஸோ தைமாபாத் அப்படிங்கிறது நம்ம மகாராஷ்டிராவில் இருக்குது. ஓகே, ஸோ கிழக்கு அதோட எல்லைகள் பார்க்கும்போது ஈஸ்ட் சைடு உத்தரப்பிரதேஷ் அலாம்கீர்பூர் அண்ட் வெஸ்ட் சைட் சுட்கஜன்டோர்ங்கிறது பாகிஸ்தான் ஈரான் எல்லை அந்த பார்டரில் இருக்கக்கூடியது. வடக்கு அப்படிங்கிறது ஷார்த்திகை அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான். தெற்குங்கிறது தைமாபாத் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தோட எல்லை பகுதிகள், பார்டர்ஸ் அப்படிங்கிற சொல்கிறோம். ரைட் ஆன்சர் ஹியர் இஸ் ஆப்ஷன் பி 4, 3, 2, 1. Next, consider the following statements here. Harappans had knowledge of silk and cotton. Okay, so Harappa மக்களுக்கு பட்டு மற்றும் பருத்தி குறித்த அறிவு இருந்தது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த காட்டன் அப்படிங்கிறத வந்து விளைவிச்சல் பண்ணதில் முதலாக பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிந்து சமவெளி மக்கள் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே, சிந்துவெளி மக்கள் அணிகலன்களை வடிவமைக்க கார்னீலியன் எனப்படும் பச்சை நிற குவார்ட்ஸ் கல்லை பயன்படுத்தினா சொல்லியிருக்காங்க. இது தவறு. ஓகே, ஸோ அவங்க வந்து இந்த ஆர்னமெண்ட்ஸ் அப்படிங்கிறது மேக்கோவர் பண்ணுறதுக்கு சிவப்பு நிற இந்த கார்னீலியன் அப்படிங்கிற இந்த கார்னீலியங்கிறது லோத்தல் அப்படிங்கிற இடத்துல கிடைக்கப்படும். ஓகே, ஸோ நம்ம குஜராத்தில் இருக்கக்கூடிய லோத்தல் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த சிவப்பு நிற கற்களான இந்த கார்னீலியன் அப்படிங்கிறது வந்து கிடைக்கப்பட்டிருக்கும். இதை கொண்டு தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அணிகலன்கள் அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தவிர ஒன்று மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி சங்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாகேஸ்வர் அப்படிங்கிற இடத்துலையும் ஒவ்வொரு பிளேஸ்லையும். ஓகே, ஸோ லாப்பிஸ் லசூலி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு. ஓகே, இதோட
அந்த தட் மீன்ஸ் அணிகலன்களை யூஸ் பண்ணுறதுக்கு ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரினா மெட்டல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு இடங்களையும் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இதில் சிவப்பு நிற மணிக்கற்கள் சொல்லக்கூடிய இந்த கார்னீலியன் அப்படிங்கிற இதை வச்சு தான் என்ன பண்ணாங்க அணிகலன்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Which of the following statement is correct here? ஹராப்பாவில் உள்ள பெருங்குளம் அதனை சுற்றியுள்ள பல அறைகளுடன் சிறப்பாக கட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஹராப்பான்னு பார்க்கும்போது தானிய களஞ்சியம் சொல்லக்கூடிய கிரானரிஸ் தான் எங்கே இருக்கும்னா ஹராப்பாவில் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பெருங்குளம், அதே மாதிரி அசம்பிளி ஹால் இருக்குல்ல, கூட்ட அரங்கம், நடனமாடும் பெண் சிலை, ஓகே, ஸோ இந்த ப்ரீஸ்ட் கிங், இதெல்லாமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோவில் தான் கண்டடிக்கப்பட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இங்கே ஹராப்பான்னு சொன்னனால இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா சரியானதான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ கியூனிஃபார்ம் கல்வெட்டுக்குள் கில்காமேஷ் காவியத்துடன் தொடர்புடையவை. கியூனிஃபார்ம் கல்வெட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெசப்பொட்டாமியா அப்படிங்கிற இந்த நாகரிகம், தட் மீன்ஸ் ட்ரேட் அப்படிங்கிறது வணிகம் தொடர்பு அப்படிங்கிறது இருந்ததாக சிந்துவெளி மக்களுக்கும் மெசப்பொட்டாமிய நாகரிகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் இடையே வணிக தொடர்பு இருந்ததுக்காக கியூனிஃபார்ம் கல்வெட்டு சொல்லப்படுகின்றது. அதில் கில்காமேஷ் அப்படிங்கிற காவியத்தோட தொடர்பு கூடியது தான் கியூனிஃபார்ம் கல்வெட்டு. செய்து சரியானது. சுடுமண் உருவங்கள் மற்றும் செம்மினால் செய்யப்பட்ட நடனமாடும் பென்சிலை ஆகியவை எகிப்தியர்களின் கலைத்திறனை செயல்படுத்துகின்றன சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது எகிப்தியன் அப்படிங்கிறது கிடையாது, சிந்து சமவெளி மக்களோட அவங்களோட நாகரிகத்தை தான், தட் மீன்ஸ் டான்சிங் கேர்ள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுன்னா இண்டஸ் வேலி பீப்புளோட அவங்களோட சிவிலைசேஷனை பற்றி தான் சொல்ல வருது. இட் இஸ் நாட் பிலாங் டு எஜிப்தியன் சிவிலைசேஷன். இட் இஸ் இன்கரெக்ட் ஹியர். ஓகே, ஸோ தி மெசபொட்டாமியன்ஸ் டிவைஸ்ட் அ சோலார் கேலண்டர் சிஸ்டம் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் இன்கரெக்ட். தி டிவைஸ்ட் அ லூனார் கேலண்டர் சிஸ்டம். ஓகே, ஸோ சந்திர நாட்காட்டியின் மூலமாக இந்த மெசபொட்டாமிய நாகரிக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாட்காட்டி முறையை உருவாக்கியிருக்காங்க. சூரிய நாட்காட்டி அப்படிங்கிறது கிடையாது. இது தவறு. ஓகே, தி ரைட் answer here is option B. So next, choose the correct pair here. So Sangudaro. ஓகே, ஸோ சங்குதாரோ அப்படிங்கிற இந்த இடம் அப்படிங்கிறது எந்த ஆறுகள் எஸ்கிவேட் பண்ணப்பட்டதுன்னா சிந்து அப்படிங்கிறதுல எம்ஜி மஜுந்தார். ஓகே, ஸோ இவர் தான் வந்து எஸ்கிவேட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து சரியானது. காளிபங்கன் அப்படிங்கிறது காகர் அப்படிங்கிற இந்த வேலி, இந்த சம பள்ளத்தாக்குல அமலாந்த் கோஷ் அப்படிங்கிறவர்களால் அகலாய்வு செய்யப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ இந்த அமலாந்த் கோஷ் சொல்லல, இந்த அமலாந்த் கோஷ் பண்ணதை பின்னாடி ஃபர்தராக வந்து எஸ்கவேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிபி லால் மற்றும் பிகே தாப்பர். ஓகே, அமலாந்த் கோஷ்க்கு பிறகு லேட்டராக வந்து எஸ்கவேட் பண்ணது பிபி லால் மற்றும் பிகே தாப்பர் அவர்கள். ஓகே, ஸோ பனவாலி அப்படிங்கிறது ராவி அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. தயாராம் சஹானி சொல்லியிருக்காங்க. தவறு. தயாராம் சஹானி அப்படிங்கிறவர் நம்ம சிந்து ஹராப்பான்னு சொல்லக்கூடிய இந்த ஹராப்பாவை அகலாய்வு செஞ்சவங்க தான் யாருன்னா தயாராம் சஹானி. ஓகே, ஸோ இங்கே பனவாலி அப்படிங்கிற பிளேஸு எந்த ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி. ஓகே, ஸோ ஆர்எஸ் பிஸ்த் அவர் தான் அகலாய்வு செஞ்சுருப்பார். ஸோ இது தவறு. நெக்ஸ்ட் தொலவீராங்கிறது லூனி அப்படிங்கிற ராஜஸ்தான். ஸோ ஜேபி ஜோஷி அவர்கள் எஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. இங்கே தே ஆர் ஆஸ்கிங் இன்கரெக்ட் பேர் தான் கேட்குறாங்க, தவறானது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த incorrect one here. Okay, so next question, match the following Gupta dynasty. Okay, so மகாஸ்வப்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மகாஸ்வப்தி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குதிரைப்படை காலாட்படைன்னு சொல்லுவோம்ல, இந்த குதிரைப்படையோட தளபதியாக இருக்கவங்கள தான் என்ன சொல்கிறாங்க மகாஸ்வபத்தி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மகா சந்தி விக்கிரகா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பு வச்சுக்கோங்க. ஸோ அமைதி, அதாவது ஒருத்தர் சந்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் இல்லாமல் ரிலேஷன்ஷிப் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போது வெளிநாடுகளில் அமைதி மற்றும் போர் விவகாரங்களுக்கு உண்டான அமைச்சர் தான் யாருன்னா மகா சந்தி விக்கிரகா. ஓகே, ஸோ மகா பிரத்திகாரா. ஓகே, ஸோ மகா பிரத்திகாரா அப்படிங்கிறது அரண்மனை பாதுகாவலரின் தலைவர். ஓகே, ஸோ பிரத்திகாராங்கிறது ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி நினைப்பு வச்சுக்கோங்க. அரண்மனை பாதுகாவலின் தலைவராக யார் இருப்பாங்கன்னா மகா பிரத்திகாரா. கத்தியாய பதிகா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ கத்தியாய பதிகா கத்தி அப்படின்னாலே என்னன்னா கிச்சனில் தான் கத்தி யூஸ் பண்ணுவோம், காய் கட் பண்ண அப்படின்னு நினைப்பிச்சுக்கோங்க. ஸோ அரச சமையலறை மேற்பார்வையாளராக இருப்பது யாருன்னா கத்தியாய பதிகா. ஓகே, ஸோ ஆப்ஷன் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா மகாஸ்வபதி அப்படிங்கிறது குதிரைப்படையோட தளபதி, தட் மீன்ஸ் கமாண்டர் ஆஃப் கேவல்ரி. அண்ட் மகா சந்தி விக்கிரகா அப்படிங்கிறது சந்திக்கிறோன்னா அமைதி மற்றும் போர் அப்படிங்கிறது. இது இல்லாமல் அந்த விவகாரங்களுக்கு உண்டான அமைச்சர், தட் மீன்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் பீஸ் அண்ட் வார். ஓகே, ஸோ மகா பிரத்யாரா அப்படின்னு சொல்லுவோம். மகா பிரத்யாரான்னா இந்த சீஃப் ஆஃப் பேலஸ் காட்ஸ். ஓகே, அரண்மனை பாதுகாவலரோட தலைவர். அண்ட் கத்தியாய பதிகா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரச சமையலறை மேற்பார்வையாளர். ஓகே, த ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி 2143.
So next question here, consider the following statements. So Rory chert refers to the chert raw material collected from Rory. Okay. ஸோ ரோரி அப்படிங்கிற இந்த சர்ட் என்பது ஈரானில் உள்ள ரோரி பகுதியிலிருந்து சேகரிக்கப்பட்ட சர்ட் வகை மூலப்பொருளை குறிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஈரான் இல்லை, பாகிஸ்தான். ஓகே. ஸோ இந்த ரோரி என சொல்லப்படுகின்ற இந்த படிகக்கல் மூலமாக தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோரி சர்ட் மூலமாக இந்த சர்ட் பிளேட்ஸ் ஸோ செதுக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆயுதமாக இந்த ரோரி சர்ட் அப்படிங்கிறது பாகிஸ்தானில் கண்டறியப்பட்டது. இட் இஸ் நாட் இன் ஈரான். ஓகே. ஸோ இது ஹராப்பா மக்களால் கத்திகள் செய்ய பயன்படுத்தப்பட்டது. ஓகேவா. ஸோ ஹராப்பா மக்கள் பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ்னால் யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஹராப்பா மக்கள் கல் மற்றும் வெண்கல கருவிகள் ஆகிய இரண்டையும் பயன்படுத்தினார். ஓகேவா. ஸோ இதில் தே யூஸ் போத் த ஸ்டோன் அண்ட் பிரான்ஸ் டூல்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இது ரெண்டும் சரியானது, ஒன்று மட்டும் தவறானது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், எஸ், மேட்ச் தி ஃபாலோயிங் ஹியர். ஸோ தன்வந்திரி, வராஹிமிக்ரா, ஆரியபட்டா, அமரசிம்ஹா இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா குப்தர் காலகட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொருத்தரும் என்ன அவங்களோட நூல்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ தன்வந்திரி அப்படின்னாலே வந்து யாருன்னா ஃபிசிஷியன். ஓகே. ஸோ மருத்துவர் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகேவா. ஸோ தன்வந்திரி அப்படிங்கிறவர் இரண்டாம் சந்திரகுப்தரோட அவையில் வந்து பார்த்தீங்கன்னா நவரத்தினங்கள் அப்படிங்கிறது இருப்பாங்க. அதில் ஒருத்தர் இருந்தது தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா தன்வந்திரி. ஓகே. ஸோ ஆயுர்வேதம் அப்படிங்கிறத ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ வராஹிமிக்ரா அப்படிங்கிறது சொல்லுவோம். இந்த வராஹிமிக்ரா அப்படிங்கிறவர் பிரஹத் சம்ஹிதா அப்படிங்கிறத எழுதியிருப்பார். பிரஹத் சம்ஹிதா. ஓகே. ஸோ வாட் யூ மீன் பை பிரஹத் சம்ஹிதா மீன்ஸ் வானியல், இந்த அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட விஷயம், நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, இயற்கை வரலாறு பற்றியும், ஜியாகிரஃபி புவியியல் பற்றியும். ஓகே. ஸோ இதை பற்றி தாவரவியல், இந்த பாட்டனி அப்படிங்கிற இந்த விஷயங்களை பற்றி நான் சொல்லியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வராஹிமிக்ரா பிரஹத் சம்ஹிதாவில் சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ சிமிலர் டு தட் பிரஹத் ஜடாகா. ஓகே. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வராஹிமிக்ரர் அவர்கள் எழுதினது. ஓகே. ஸோ பிரஹத் சம்ஹிதா, பிரஹத் ஜாதகா அப்படிங்கிறதெல்லாம் வராஹிமிக்ரர் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார். ஓகே. ஸோ பஞ்ச சித்தாந்திகா அப்படிங்கிறது எழுதினது யாருன்னா வராஹிமிக்ரர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆரியபட்டா அப்படிங்கிறது ஆரியபட்டியம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் ஆரியபட்டா. ஆஸ் வெல் சூரிய சித்தாந்தா. ஓகே. சூரிய சித்தாந்தா அப்படிங்கிற நூலை எழுதியவர்னா ஆரியபட்டா. ஓகே. தட் மீன்ஸ் இங்கே வந்து நம்ம சூரிய கிரகணம் சொல்லக்கூடிய இந்த சோலார் எக்லிப்ஸோட உருவாக்கம், ஃபார்மேஷன் எப்படி இருக்குங்கிறத பற்றியும், ஒரு பூமியானது தன்னைத்தானே சுற்றுகின்றது, தட் மீன்ஸ் எர்த் ரிவால்வ் அரவுண்ட் இட்ஸ் ஓன் ஆக்சஸ் அப்படிங்கிறத ஆரியபட்டியா தன்னுடைய சூரிய சித்தாந்தா அப்படிங்கிற நூல்களை விளக்கவுரை சொல்லியிருப்பார். ஓகே. அமரசிம்ஹா, பேர்லேயே அமரசிம்ஹா இருக்கிறதுனால அமர கோஷம் அப்படிங்கிறது எனக்கு வச்சுக்கோங்க. ஸோ ஹியர் த ரைட் ஆன்சர் ஹியர் இஸ் ஆப்ஷன் ஏ 431. ஓகே. Which of the following work was not associated with காளிதாஸ்? ஓகே. ஸோ காளிதாசர் அப்படிங்கிறவர் சமஸ்கிருத புலவர். ஓகே. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தரோட அரசவையில் இருக்கக்கூடிய நவரத்தினங்களில் ஒருத்தராக இருந்தவர் தான் காளிதாசர். ஓகே. ஸோ காளிதாசர் எழுதிய அவரோட படைப்புகளில் விக்ரமா, ஊர்வசியம், சாகுந்தலம், மாளவிகா சொல்லுவோம். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நாடக நூல்கள்னு சொல்கிறோம். ஓகே. இதில் மகாபாஷ்யம் அப்படிங்கிறது பொருந்தவில்லை. மகாபாஷ்யங்கிறது பதாஞ்சலியை உருவாக்கப்பட்டதுதான் மகாபாஷ்யம். ஓகே. ஸோ அதே மாதிரி இங்கே சாகுந்தலம் அப்படிங்கிறத சமஸ்கிருதத்தில் எழுதுனது தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காளிதாசர். ஏன்னா காளிதாசங்கிறது சமஸ்கிருத புலவர், சாகுந்தலத்தை சமஸ்கிருதத்தில் எழுதியிருப்போம். ஓகே. ஸோ தமிழில் சாகுந்தலம் அப்படிங்கிறத எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை, தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற மறைமலை அடிகள், வேதாச்சலம் என்ற இயற்பெயர் கொண்ட மறைமலை அடிகள் தான் சாகுந்தலம் என்பதை தமிழில் எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள். ஓகே. ஸோ இங்கே காளிதாசருடைய மற்ற படைப்புகள் பார்க்கும்பொழுது ரகுவம்சம், இதெல்லாமே அவருடைய நூல்கள். ரகுவம்சம், குமார சம்பவம், மேகதூதம், ரிது சம்ஹாரம். ஓகே. ஸோ இது எல்லாமே யாரோட படைப்புகள்னு பார்த்தீங்கன்னா காளிதாசரோட படைப்புகள், நூல்களோட படைப்புகள். இதெல்லாம் நாடக நூல்கள். ஓகே. Here the incorrect one here is option B, Mahabhashyam, because it is written by Patanjali அப்படிங்கிறது. ஓகே. So next, the substance used by Indus Valley people as a medicine for skin disease is called. ஓகே. சிந்துவெளி மக்கள் தோல் நோய்களுக்கான மருந்தாக பயன்படுத்திய பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா
கட்டில் என்ற ஒரு வகையோட மீனோட ஒரு வகை. கட்டில் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெரைட்டி ஆஃப் நம்ம ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த மீனோட எலும்பை யூஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, மருந்து பொருளாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் டி. ஸோ இதை நம்ம டேரெக்டாக நம்மளுக்கு ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். So next, choose the incorrect pair here. Gupta inscriptions. Okay, சமுத்திரகுப்தாவை பற்றி ஈரான் அப்படிங்கிற இந்த கல்தூண் கல்வெட்டில் சொல்லப்படுங்க. ஓகே, சமுத்திரகுப்தாவை பற்றி அலகாபாத் தூண் கல்வெட்டு, நாலந்தா செப்பேடு, அதே மாதிரி ஈரான் கல்தூண் கல்வெட்டு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யாரை பற்றி சொல்லுதுன்னா சமுத்திரகுப்தாவை பற்றி சொல்லுவோம். ஓகே, ஸோ இரண்டாம் சந்திரகுப்தர் மெஹரொலி இரும்புத்தூண் கல்வெட்டு. ஓகே, ஸோ இரண்டாம் சந்திரகுப்தரை பார்த்தீங்கன்னா மெஹரொலி இரும்புத்தூண் கல்வெட்டு அப்படிங்கிறது இந்த மெஹரொலி இரும்புத்தூண் கல்வெட்டுங்கிறது வடிவமைத்தவர் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். அதில் யாருடைய சாதனைகளை பற்றி சொல்லியிருக்காங்க கேட்டால் முதலாம் சந்திரகுப்தரோட சாதனைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த தூண் கல்வெட்டில் இரண்டாம் சந்திரகுப்தரோட காலகட்டங்களில் இந்த மெஹரொலி தூண் கல்வெட்டு அப்படிங்கிறது இவருடைய முன்னோரான முதலாம் சந்திரகுப்த அரசரை பற்றிய சாதனைகள் அப்படிங்கிறது இந்த மெஹரொலி இரும்புத்தூண் கல்வெட்டில் சொல்லப்படுகின்றது. ஓகே, ஸ்கந்தகுப்தர். ஓகே, ஸ்கந்தகுப்தர் அப்படிங்கிறது பிட்டாரி ஸ்டோன். ஓகே, தட் மீன்ஸ் பிட்டாரி இந்த அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லக்கூடிய இந்த ஸ்டோன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஸ்கந்தகுப்தா பற்றி சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ புத்தகுப்தர் சொல்லியிருக்கோம். புத்தகுப்தாவை பற்றி தாமோதர் கல்வெட்டு. ஓகே, ஸோ அதுதான் சொல்லியிருக்கும். இங்கே நாலந்தா செப்பேடு அப்படிங்கிற யாரை பற்றி சொல்லியிருக்கோம்னா சமுத்திரகுப்தரை பற்றி சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த தாமோதர் அப்படிங்கிற இந்த செப்பேடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆளுநர்களை பற்றி அதில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ பிரம்மதத்தன் ஜெயதத்தன் அப்படிங்கிற அவங்களோட இந்த குப்த வம்சத்தில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாக முறையை பற்றி, வடக்கு சைடில் வடக்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாக முறையை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாமோதர் கல்வெட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ ரைட் ஆன்சர் ஹியர் இஸ் ஆப்ஷன் டி பிகாஸ் இட் இஸ் இன்கரெக்ட் ஹியர். So next, which of the following statement is correct? Okay, so the cuneiform inscriptions mention the trade contacts between the Mesopotamians and Harappans. Okay, so நம்ம previous questionல பார்த்தோம் cuneiform கல்வெட்டுங்கிறது மெசோபொட்டாமியா மற்றும் ஹராப்பா மக்களுடைய அந்த வணிக தொடர்பை பற்றி சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ இந்த cuneiform கல்வெட்டில் குறிப்பிடப்படும் மெலுக்கா அப்படிங்கிறது எந்த பகுதியை சேர்ந்தது பார்த்தீங்கன்னா சிந்து பகுதியை சேர்ந்தது. இட் டஸ் நாட் பிலாங் டு பாகர் அப்படிங்க சொல்லியிருக்காங்க. பாகர் கிடையாது, சிந்து பகுதியை சேர்ந்தது. ஓகே, ஸோ இதில் ஒன்று மட்டும் சரியா இருக்கு. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். எங்கே பி அப்படிங்கிறது தவறான ஆப்ஷன் ஏ. Next, many historians have proven that there is a close relationship between Indus Valley script and Dravidian script. Okay, so சிந்து சமவெளிக்கும் திராவிடிய இந்த இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கோம். ஓகேவா, ஸோ அதில் பொருந்தாதவர் யாருன்னு கேட்காங்க. நம்ம ஹீராஸ் பாதிரியார், ஐராவதன் மகாதேவன், பாலகிருஷ்ணன் இவங்க எல்லாருமே சிந்து சமவெளி எழுத்துக்களுக்கும் திராவிட எழுத்துக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதில் கணினி பகுப்பாய்வு செஞ்ச நம்ம யூரி நோரோசோவா. ஓகே, ஸோ இவர் தான் என்ன சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசைகளை பெற்றிருக்கே தவிர இது ஒத்துப்போகுது அப்படிங்கிற மாதிரி நெருங்கிய தொடர்புன்னு சொல்லலை. அது மாதிரி திராவிட அந்த ஃபேமிலி அந்த திராவிடியன் ஸ்டைல் மாதிரியே அதோட வார்த்தை வரிசை போல இருக்குன்னு சொன்னவர் தான் யாருன்னா யூரி நோரோசோவா. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். நெக்ஸ்ட், சூஸ் தி இன்கரெக்ட் பேர் ஹியர். அஷ்டத்யாயி. ஓகே, ஸோ பாணினி அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அஷ்டத்யாயி அப்படிங்கிறவர் எழுதுனது யாருன்னா பாணினி. ஓகே, ஸோ மகாபாஷ்யங்கிறது பதாஞ்சலி. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே பார்த்தோம் எதுவும் சரியானது. ஸோ நெக்ஸ்ட்டு சந்திர வியாக்கரணம் அப்படிங்கிறது சந்திரகோபியா. ஸோ இதுவும் பெயர்லேயே இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நீதிசாரா. நீதிசாரங்கிறது வசுபந்து சொல்லியிருக்காங்க, இது தவறு. ஓகே, ஸோ நீதிசாரா அப்படிங்கிறது நம்மளோட முதலாம் சந்திரகுப்தரோட அரசவை காலகட்டத்தில் கமந்தகா அவர்களால் எழுதப்பட்டதா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீதிசாரா. ஓகே, குப்த அரசர்களோட ஆட்சி பற்றியும் அதோட நிர்வாகத்தை பற்றியும் நீதிசாரா அப்படிங்கிற விஷயத்தில் சொல்லப்படுது சட்ட இலக்கியமாக. ஓகே, ஒரு சட்ட நூலாக வந்து பார்த்தீங்கன்னா நீதிசாரா அப்படிங்கிறது முதலாம் சந்திரகுப்தரோட காலகட்டத்தில் நம்ம கமந்தகா அவர்களால் எழுதப்பட்டதான் நீதிசாரா. ஓகே, ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டிலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அர்த்த சாஸ்திராவில் இருக்கிறத மாதிரியே இதில் வந்து சட்ட விசேஷங்கள் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சொல்ல வருது. ஓகே, ஸோ இங்கே வசுபந்து அப்படிங்கிறது தவறு. ஸோ நீதிசாரங்கிறது யார் எழுதுனா கமந்தகா. ஓகே, so option D is the right answer. Okay, next, cubical chert weights. ஹராப்பன் தளங்களிலிருந்து கனசதுர வடிவ chert எடைகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இதில் எந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பைனரி சிஸ்டம் சொல்லக்கூடிய இந்த இருமை முறை அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணணும். ஓகே, தட் மீன்ஸ் 1:2:4:8:16:32. ஓகே, ஸோ இந்த இருமை முறை அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்,
மெகார்க் வாஸ் தி ப்ரிகர்சர் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன். ஓகே, ஸோ நம்மளுடைய மெகார்க் அப்படிங்கிறது சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடியாக இருக்கார். ஓகே, ஸோ மெகார்க் அப்படிங்கிறது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடியதான் இந்த மெகார். 7000 மேலே பார்த்தீங்கன்னா மெகார்க்கில் புதிய கற்கால, தட் மீன்ஸ் இட் இஸ் அ நியோலத்திக் சைட் சொல்கிறோம். நிலவியிருந்த தொல்லியல் சான்றுகள் இங்கே வந்து சுட்டி காட்டப்படுகின்றன. ஓகே, ஸோ புதிய கற்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த தொல்லியல் விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல கண்டெடுக்கப்பட்ட சொல்லியிருக்கும். ஈவன் இந்த காலகட்டங்களில் மக்கள் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டென்டல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு சான்றாக துளையிடப்பட்ட அந்த பல் அப்படிங்கிறது அந்த ஓடுகள், எலும்பு ஓடுகள்லேருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, ஸோ அப்போது அவங்க வந்து இந்த டென்டல் அப்படிங்கிறது விஷயத்தில் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரைட். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. நெக்ஸ்ட், மேட்ச் தி ஃபாலோயிங் ஹியர். ஓகே, சங்கு. ஓகே, ஸோ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்தல சங்கு அப்படிங்கிறதுனா நாகேஸ்வர் அப்படிங்கிற பிளேஸில் கண்டெடுக்கப்படும். நெக்ஸ்ட்டு, வைடூரியம் சொல்லக்கூடிய இந்த லாப்பஸ் லசுலி அப்படிங்கிறது ஷார்ட் கை. ஓகே, ஸோ வைரம் அப்படிங்கிறது ஷார்ட் கையில் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பச்சுக்கோங்க, ஷார்ட் கை. நெக்ஸ்ட், கார்னீலியன். கார்னீலியங்கிறது லோத்தல். ஓகே, ஸோ கார் நின்று போனுச்சுன்னா தள்ளுறீங்க. ஓகே, ஸோ லோத்தல் அப்படிங்கிறத நினைப்பச்சுக்கோங்க. தாமிரம். ஓகே, ஸோ காப்பர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் ராஜஸ்தான். ஓகே, ஸோ தாமிரம் அப்படிங்கிறது ராஜஸ்தான். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். 4-3. நெக்ஸ்ட், அரேஞ்ச் தி chronological order of the Gupta rulers. ஓகே, ஸோ இது வந்து நான் ப்ரீவியஸ் கொஷின்லேயே நம்ம சொல்லியிருந்தோம். ஸ்ரீகுப்தா, கடோத்கஜா, முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பிரபாவதி, இந்த மாதிரி நிறைய அந்த ரூலர்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, ஸோ அதில் குமாரகுப்தா எல்லாம் வருவாங்க. ஓகே, ஸோ இந்த குமாரகுப்தாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பசங்க, இதில் கடைசி அரசராக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுகுப்தா அப்படிங்கிற அந்த ஹையரார்க்கிங்கிறது ப்ரீவியஸ் கொஷின்லேயே பார்த்தோம். ஓகே, ஸோ அதன்படி ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர், குமாரகுப்தர், ஸோ புத்தகுப்தா வருவார். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக தான் யார் வருவாங்க பார்த்தீங்கன்னா புத்தகுப்தாவுக்கு அப்புறம் இரண்டாம் குமாரகுப்தர், அதுக்கப்புறம் தான் விஷ்ணுகுப்தர் வருவாங்க. ஓகே, ஸோ அந்த ஹையரார்க்கி நீங்கள் பார்க்கலன்னா ப்ரீவியஸ் கொஷினில் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, 240லேருந்து 280 காலகட்டங்களில் ஸ்ரீகுப்தர். ஸோ கடோத்கஜாங்கிறது 280 to 390 அண்ட் இங்கே வந்து முதலாம் சந்திரகுப்தர்ங்கிறது 319லேருந்து 335 வரைக்கும் முதலாம் சந்திரகுப்தர். ஸோ சமுத்திரகுப்தர் அப்படிங்கிறவர் 335லேருந்து 380 இருப்பார். ஸோ ஆஃப்டர் த 380க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட காலகட்டங்கள் வம்சங்களாக மகன்கள் அப்படிங்கிற அந்த ஆட்சி அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ இதில் லாஸ்ட்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரிசைப்படி இங்கே புத்தகுப்தா அப்படிங்கிறது புத்தகுப்தாவுக்கு அப்புறம் குமாரகுப்தா, இரண்டாம் குமாரகுப்தா, விஷ்ணுகுப்தா அப்படிங்கிறது கடைசி அரசராக வருவாங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, தர்க்கம் குறித்த முதல் முறையான பௌத்த நூல் வசுபந்துவால் எழுதப்பட்டது. வாட் யூ மீன் பை தர்க்கம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்திஸ்ட் ஒர்க்கில் லாஜிக் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணது யாருன்னா வசுபந்து. ஓகே, ஸோ இந்த வசுபந்து அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹி இஸ் த டிசைபிள். ஓகே, ஸோ இந்த வசுபந்து அப்படிங்கிறது சமுத்திரகுப்தரோட அவைகளத்தில் வந்து இருந்தவர் யாருன்னா வசுபந்து அப்படிங்கிறவர். ஓகே, சமணர்களிடையே தர்க்கவியலுக்கான அடித்தளத்தை சித்தசேன திவாகரர் அப்படிங்கிறவர் அமைத்திருப்பார். ஓகேவா, ஸோ இது ஜெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஜிக் அப்படிங்கிற ரிட்டர்ன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தசேன திவாகரா அப்படிங்கிறவர் தான். ஓகே, ஸோ இரண்டு கூற்றுகளும் சரியானது. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இது அப்புறம் ப்ரொசீட் பண்ணது பார்த்தீங்கன்னா திக்னாகா அப்படிங்கிற இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், ஸோ 5000 எழுத்து தொடர்கள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹராப்பா நாகரிக காலங்கள். ஓகே, ஸோ மிக நீண்ட எழுத்து தொடர் அப்படிங்கிறது எத்தனை சைன்ஸ் அப்படிங்கிறது, லாங் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது 26 சைன்ஸ், 26 குறியீடுகள் அப்படிங்கிறது பெற்றிருக்கு. ஸோ இட் இஸ் ஆல்சோ டைரக்ட் கொஸ்டின். ஸோ நம்மளோட ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஹியர். ஸோ நகரம், தெருக்கள் மற்றும் செங்கல் அளவுகளில் காணப்படும் சீரான தன்மை. ஓகே, ஸோ இதுவும் அதே மாதிரி விரிவான மற்றும் நன்கு திட்டமிடப்பட்ட வடிகால் அமைப்பு தானிய களஞ்சியங்கள் ஹராப்பா நகரின் முக்கிய பகுதியாக திகழ்ந்தது. ஓகே, ஸோ இந்த ஹராப்பன் சிவிலைசேஷனுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்பன் சிவிலைசேஷன் சொல்லலாம், நகர நாகரிகமாக சொல்லப்படுகின்றது. ஓகே, ஸோ இங்கே தெருக்கள் அப்படிங்கிறது நல்லா வந்து கிரிட் பேட்டர்ன் அப்படிங்கிறதுக்கு அந்த வடிகால் அமைப்புங்கிறது நல்லா இருந்திருக்கும். ஓகே, ஸோ நகரம், தெருக்கள், எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட செங்கல் அளவுகள் எல்லாமே ஒரே யூனிஃபார்மாக இருக்கிற மாதிரியும், ஸோ திட்டமிடப்பட்ட ஒரு வெல் பிளான்டு ட்ரைனிங் சிஸ்டம் அப்படிங்கிறது தெருக்களில் இல்லாமல் கடைசியாக போய் ட்ரெயின் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவேஜ் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும். தானிய களஞ்சியங்கள் ஹராப்பா நகரின் முக்கிய பகுதியாக கிரானரிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சேமிப்பு கிடங்காக ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய இந்த தானிய களஞ்சியங்கிறது ஹராப்பாவில் இருக்கும். ஓகே, ஸோ ஆல் தீஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரைட் ஹியர். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஒன் ஹியர். நெக்ஸ்ட்,
மேட்ச் தி ஃபாலோயிங் ஹியர். ஸோ குப்தா டைனசிட்டி. ஓகே, ஸோ இந்த குப்த பேரரசு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரரசு கிங்டம் சொல்லும்போது அந்த எம்பையருங்கிறத, இந்த எம்பையர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இதில் புத்தி அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே, ஸோ புத்தியாக பிரிக்கிறோம். இந்த புத்தியை வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் அப்படிங்கிறது பிரிக்கும். ஓகே, ஸோ இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராவின்சஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா. ஸோ இதை வந்து மாவட்டங்களாக இது விதி பூமி அப்படிங்கிற மாதிரி பிரிப்பாங்க. ஓகே, ஸோ அட் லாஸ்ட் இதில் லோயஸ்ட் யூனிட்டாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிராமா அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த புத்தி அப்படிங்கிறத நிர்வகிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உப்பரிகா அப்படிங்கிறத தான் நிர்வகிப்பார். ஓகே, இந்த உப்பரிகா அப்படிங்கிறவரை வந்து அரசரே நேரடியாக அப்பாயிண்ட் பண்ணிடுவார். ஓகே, ஸோ அப்போ புத்தி அப்படிங்கிறத நிர்வகிக்கிற உப்பரிகா. நெக்ஸ்ட்டு விஷயா அப்படின்னாலே விஷயபத்தி அப்படிங்கிறவர் தான் நிர்வகிப்பார். ஸோ ஆயுக்தா அப்படிங்கிறதையும் சொல்லலாம் விஷயபத்தி. நெக்ஸ்ட் இதான் மாவட்டம். நெக்ஸ்ட்டு வித்திகான்னு சொல்கிறோம், விதிகா அல்லது பூமி அப்படிங்கிறதான் சொல்கிறோம். ஸோ இதை வந்து புரபாலா அப்படிங்கிறவர் தான் நிர்வகிக்கிறாரு. அண்ட் லாஸ்ட்டாக லோயஸ்ட் யூனிட் அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கிராமம் அப்படிங்கிறத கிராமிகா அப்படிங்கிறத நிர்வகிக்கிறார். ஓகே, ஸோ இந்த கிங்டம் அப்படிங்கிறது இந்த எம்பையர் அப்படிங்கிறது எப்படி டிவிஷனாக இருக்கப்படுதுன்னு சொல்லுங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 4, 3, 2, 1. Yes, choose the incorrect pair here. ஸோ இதில் க்ஷேத்ரா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்டிவபிள் லேண்ட். ஓகே, சாகுபடிக்கு உகந்த நிலம். க்ஷேத்ரானா க்ஷேமமாக இருங்க. ஓகே, ஸோ யாராவது வந்து ஆசைவாங்கன்னா க்ஷேமமாக இருங்க, நல்லா இருங்க அப்படிங்கிறத சொல்லுமா. அப்போ நல்லானா நல்ல விளைவிச்சல், அப்போ சாகுபடிக்கு உகந்த நிலம் தான் எதுனா க்ஷேத்ரா. ஓகே, கீழாங்கிறது தரிசு நிலம், வேஸ்ட் லேண்ட். ஓகே, ஸோ நம்ம வேஸ்ட்டான விஷயத்த கீழே போடுறோம் அப்படின்னு நினைப்போம். ஸோ கீழாங்கிறது தரிசு நிலம். சரியா. பஸ்தி. ஓகே, ஸோ குடியிருக்க உகந்த நிலம். ஓகே, ஸோ குடியிருக்குன்னா ஹேபிச்சுவல் லேண்ட்ஸ். ஒரு நம்ம குடியிருப்புங்கும் போது நம்ம வீடுனாலே வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிற பார்ப்போம். அதுதான் என்னென்னா பஸ்தி நினைப்பிச்சுக்கோங்க, குடியிருக்க உகந்த நிலம். ஓகே, அப்ரஹதா அப்படிங்கிறதுனா அப்பால அப்படின்னு நினைப்பிச்சுக்கோங்க. காடுன்னா எங்கே இருக்கும், அப்ரஹதானா தூரமாக இருக்கும்னு நினைப்பிச்சுக்கோங்க. அப்போது காடு மற்றும் இந்த தரிசு நிலங்கள் சொல்லக்கூடியது இந்த ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ் அண்ட் ஜங்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லேண்ட் அப்படிங்கிறது தான் அப்ரஹதா அப்படிங்கிற சொல். ஆனால் இங்கே மேய்ச்சல் நிலம் சொல்லியிருக்காங்க, இது தவறு. இந்த மேய்ச்சல் லேண்ட் சொல்லக்கூடிய பாஸ்டரல் லேண்ட் அப்படிங்கிறது என்னென்னா கப்பட்ட சராகா அப்படிங்கிறது தான் மேய்ச்சல் நிலம். ஓகே, ஸோ ஆடு மாடுகள் எல்லாமே புல்களை வந்து கப்புன்னு சாப்பிடுன்னு நினைப்பச்சுக்கோங்க, கப்பாட்டா சராகா. ஓகே, ஸோ ஏதாவது ஒரு ஷார்ட்கட் பண்ணி தான் நம்ம இது இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன். ஏன்னா குப்தர்கள் மட்டும் இல்லாமல் முகலாயர்கள், மராத்தியர்கள் இதெல்லாம் நிறைய வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வரும். ஓகே, ஸோ ஏதாவது ஷார்ட்கட் பண்ணி நம்மளுக்கு ஆப்ஜெக்டிவ் டைப்பில் தான் கொஷின்ஸ் வர்றதுனால நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், which one of the following is incorrect about the rocket cave temples of Gupta period? Okay, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின்லேயே பார்த்தோமா இந்த ஸ்ட்ரக்சரல் டெம்பிள் சொல்லக்கூடிய கட்டுமான கோயில்கள் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதில் குடைவரை கோயில்கள் சொல்லக்கூடியது எந்தெந்த பிளேஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உதயகிரி குகை ஒடிசாலையும், அஜந்தா மற்றும் எல்லோரா குகைகள் மகாராஷ்டிராலையும், பாக் மத்திய பிரதேசம், எலிஃபண்டா குகை மகாராஷ்டிரான்னு சொல்லியிருக்கோம். இது தவறு. ஸோ 3 மட்டும்தான் இதில் தவறாக இருக்குது. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், which of the following statement is incorrect about சமுத்திரகுப்தா? ஓகே, சமுத்திரகுப்தா குறித்த பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? ஓகே, ஸோ இவர் வைணவ சமயத்தின் தீவிர பின்பற்றுவராக இருந்தார். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் he is the follow of வைஷ்ணவிசம் சொல்கிறாங்க நம்ம சமுத்திரகுப்தர். ஓகே, சமுத்திரகுப்தரை புருஷர் என்றும் அழைக்கின்றோம். ஓகே, தட் மீன்ஸ் சுப்ரீம் பீயிங், அனைவருக்கும் மேலானவர் என்று அர்த்தம். ஓகே, ஸோ இவர் சிறந்த பௌத்த அறிஞரான வசுபந்தவையும் ஆதரித்தார். பௌத்த அறிஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வசுபந்து அப்படிங்கிற இந்த டிசைப்பிளை வந்து ஆதரித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமுத்திரகுப்தர். இவரது நாணயங்களில் அவர் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறுக்கப்பட்டுள்ளது. ஓகே, ஸோ வீணை வாசிக்கிறது மாதிரி இருந்தனால இவர் மியூசிக்கல் இன்ட்ரெஸ்டாக இருக்கார் அப்படிங்கிறதுக்காக இவரை கவிராஜா என்று அழைக்கின்றோம். ஓகே, ஸோ அப்போ கவிராஜானாலும் புருஷர் என்றாலும் இந்திய நெப்போலியன் என்றாலும் யாருன்னா சமுத்திரகுப்தர். ஓகே, இவரது ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த அறிஞரான ஃபாஹியான் இந்தியாவிற்கு வருகை புரிந்தான்னு இருக்குது. எது தவறு. ஸோ இந்த ஃபாஹியான் அப்படிங்கிறது யாரோட அவை புலவராக வந்தார் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஹியாங்கிற இந்த சைனீஸ் ட்ராவலர், இஸ் நாட் அ போயட். ஓகே, ஸோ ஃபாஹியான் அப்படிங்கிற சைனீஸ் ட்ராவலர் பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தோட அவை காலத்தில் அவரோட பீரியடில் தான் ஃபாஹியான் அப்படிங்கிற விசிட் பண்ணியிருப்பாங்க. இது சமுத்திரகுப்தரை பற்றின சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டில் இது தவறானது. ஆப்ஷன் டி இஸ் த இன்கரெக்ட் ஒன் ஹியர். ஓகே, நெக்ஸ்ட், சிந்து சமவெளி நாகரிகத்தின் மிகப்பெரிய இந்திய தளமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் சைட்ங்கிறது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான். ஓகே, ஸோ இதில் எந்த பிளேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராகிகாரிக்கி. ஓகே, ஸோ களிமண் செங்கற்களான சுவர்களை கொண்டும் இதோட நல்ல நிலையில் உள்ள ஒரு தானிய களஞ்சியமும் இந்த பிளேஸில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ ராகிகரிக்கி இட் இஸ் இன் ஹரியானா.
ஓகே ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். தானிய களஞ்சியம் அப்படிங்கிறது கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஓகே ஸோ காளிபங்கன் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எதுனா நம்ம உழுதற்கு உண்டான நிலம் அப்படிங்கிறது பிளஃப்டு ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறது காளிபங்கனில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். ஓகே ஸோ லோத்தல் அப்படிங்கிறது என்னென்னா குஜராத்தில் இருக்குது. வடவாளிங்கிறது ராஜஸ்தானில் இருக்குது. ஓகே ஸோ the right answer here is option D. Next. From the following statements, identify the Gupta ruler. He was called as Napoleon of India. இவர் இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படுகின்றார். ஓகே ஸோ இந்தியாவின் நெப்போலியன் என்று சமுத்திரகுப்தரை சொன்னது யாருன்னா V.A. ஸ்மித். V.A. ஸ்மித் அவர்கள் தான் சமுத்திரகுப்தரை இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கின்றனர். ஓகே ஸோ இவரை கவிராஜா என்ற பட்டத்தையும் பெற்றுள்ளார். புருஷா என்றும் அழைக்கப்படுகின்றார். He is nothing but சமுத்திரகுப்தா. ஆப்ஷன் B. ஓகே so next question. The Harappan civilization flourished around 2500 CE. Okay ஸோ 2500 அந்த வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செழித்தவங்க எதுனா ஹராப்பன் சிவிலைசேஷன். இந்த பகுதிகளை எவ்வாறு அழைக்கின்றோம் பார்த்தீங்கன்னா இப்போது வெஸ்ட் இந்தியா ஆஸ் வெல் அஸ் பாகிஸ்தான். ஓகே ஸோ வெஸ்ட் இந்தியா ஆஸ் வெல் அஸ் பாகிஸ்தான், மேற்கு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என்று அழைக்கணும். ஆப்ஷன். நெக்ஸ்ட். In the Gupta dynasty, which of the following states that king's customary share of the produce normally amounting to 1/6 of the produce? Okay விளைவிச்சல்ல 1/6 அப்படிங்கிற வரி எந்த வரின்னு பார்த்தீங்கன்னா குப்தர் காலகட்டத்தில் இட் இஸ் பாகா. பாகானாலே என்னென்னா பாகங்களாக 1/6 வரி அப்படிங்கிறத நினைப்பு வச்சுக்கோங்க. ஓகேவா ஸோ இந்த காரா அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் அ பீரியாடிக் டேக்ஸ். ஓகே ஸோ இது வரிசையாக கட்டக்கூடிய இந்த பீரியாடிக் கால விஷயங்களாக வந்து பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேக்ஸை கட்டக்கூடியது இந்த காரா. போகம் அப்படிங்கிறது போகம் அப்படின்னா விளைவிச்சல்ல இருக்கக்கூடிய அந்த காய்கறிகளோ பழங்களோ இதை கொடுக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா போகம் அப்படிங்கிற வரி. ஓகே ஸோ பாலிங்கிறது பலின்னு நினைப்பு வச்சுக்கோங்க. வாலண்டியராகவே நம்மளே வந்து கட்டக்கூடிய வரி தான் என்னென்னா பலி. ஓகே ஸோ இந்த மாதிரி பல வரிகள் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா ஸோ பல வரிகள் அப்படின்னு பார்க்கும்போது வாதபுத்தா அப்படிங்கிறது காற்று அந்த ஆவி இதுக்கெல்லாம் வந்து கட்டக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா வாதபுத்தா. ஓகே ஹிரண்யா அப்படிங்கிறது தங்க நாணயங்கள் வைக்கிறதுக்காக இருக்கும். ஓகேவா ஸோ கிளிப்தா உபகிளிப்தாலாம் சொல்லும். ஓகே ஸோ இந்த கிளிப்தாங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலவரி, தட் மீன்ஸ் நிலங்களை வாங்கவும் விற்கவும் பார்த்தீங்கன்னா அதுக்கு கட்டக்கூடிய வரிங்கிறது கிளிப்தா வரி. அதே மாதிரி உதயங்கா வரிங்கிறதுனா காவல் வரி அப்படிங்கிறது. ஓகே ஸோ நீர் வரி அப்படிங்கிறது இந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் அந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுலாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த உதயங்கா அப்படிங்கிறது. இந்த மாதிரி பல வரிகள் அப்படிங்கிறது குப்தர்களோட காலகட்டங்களில் இருக்குது. ஓகே ஸோ இதில் பாகாங்கிறது என்னென்னா 1/6 வரி அப்படிங்கிறது கொடுக்குறது தான் பாகா. ஆப்ஷன் சி. The next. Consider the following statements here. The king was the sole proprietor of the land. Okay ஒரு நிலத்தின் உண்மையான உரிமையாளர் யாருன்னா மன்னர் தான் சொல்றது. எந்த கல்வெட்டுன்னு பார்த்தீங்கன்னா பஹர்பூர் செப்பேடு சொல்லியிருக்கும். ஓகே ஸோ இட் இஸ் காப்பர் பிளேட் பஹர்பூர் செப்பேடு. ஓகே ஸோ நாட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இட் இஸ் த காப்பர் பஹர்பூர் செப்பேடு சொல்லியிருக்கும். ஓகே ஸோ மன்னர் நிலங்களை மானியமாக வழங்கிய போதும் அவற்றின் மீது தனது சிறப்பு உரிமைகளை தக்க வைத்து கொண்டார் அப்படின்னு இருக்கும். ஓகே ஸோ இட் இஸ் நத்திங் பட் பஹர்பூர் செப்பேடு. மெஹரொலி இரும்புத்தூண் கல்வெட்டு அப்படிங்கிறது தான் யாரை பற்றி சொல்லியிருக்கோன்னா முதலாம் சந்திரகுப்தரை பற்றி சொல்லியிருக்கோம். ஓகே யாருடைய காலங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தரோட காலத்தில் மெஹரொலி தூண் கல்வெட்டு. ஓகே ஸோ ஈரான் கல்வெட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் சமுத்திரகுப்தா அண்ட் நாலந்தா செப்பேடும் சமுத்திரகுப்தரை பற்றி சொல்லக்கூடிய. ஓகே ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஒன். நெக்ஸ்ட். Chandragupta too did not have cordial relationship with the rulers of South India சொல்லியிருக்காங்க. இது தவறு. 2ஆம் சந்திரகுப்தர் மேட்ரிமோனியல் அலைன்ஸஸ் சொல்லக்கூடிய இந்த திருமண ஒப்பந்தங்கள் மூலமாக பல இடங்களை அவர் கைப்பற்றி கொண்டார். ஓகேவா ஸோ இதில் தென்னிந்திய ஆட்சியாளர்களோட சுமூகமான உறவை மேற்கொள்ளலன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. இவர் தன்னுடைய மகளான பிரபாவதியை ஓகே ஸோ பிரபாவதியை வாக்காட்டக்க இளவரசரான ருத்ரசேனா 2ஆம் ருத்ரசேனா அவருக்கு திருமணம் செஞ்சு கொடுப்பார். ஓகே ஸோ இந்த மேட்ரிமோனியல் அலையன்சஸ் மூலமாக நிறைய இடங்களை வந்து அவர் கைப்பற்றியிருப்பார். இவர் தென்னிந்திய ஆட்சிகளோட சுமூகமான உறவை வச்சிருக்கலன்னு சொல்கிறது தவறு. ஓகே ஸோ குப்த ஆட்சியாளர்கள் மன்னராட்சி குறித்த தெய்வீக உரிமை கோட்பாடு பின்பற்றப்பட்டது. ஓகே ஸோ த தியரி ஆஃப் கிங்ஷிப் அப்படிங்கிறது குப்தா ரூலர்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணப்பட்டது. ஸோ கூற்று 1 தவறு 2 சரி. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஒன் ஹியர். Which of the following is only Indus site where the remains of horse were actually found? Okay குதிரைகளின் எச்சங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குதிரை எலும்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம குஜராத்தில் இருக்கக்கூடிய சுர்கோட்டோடா அப்படிங்கிற பிளேஸில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் தி ஃபாலோயிங் ஹியர். ஸோ ஹரிசேனர் காளிதாசர் இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத
புலவர் அப்படின்னு சொல்லுவோம், சான்ஸ்கிரிட் போயர். ஓகே, ஸோ யாரோட அவையில் இருப்பாங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தரோட அவையில் இருப்பாங்க. ஓகேவா. ஸோ தன்வந்திரி அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிஷியன், மருத்துவர். காக்கா பனாக்கர். ஓகே, ஸோ காக்கா பனாக்கர் அப்படிங்கிறவர் ஜோதிடர். ஓகே, ஸோ ஜோசியம் பார்க்கணுனாலே காக்கா படிக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்க. காக்கா பனாக்கர் அப்படிங்கிறவர் ஜோதிடர். சங்குங்கிறது கட்டிடக்கலை நிபுணர். ஓகே, ஒரு கட்டடம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நல்லது. ஓகே, ஸோ கட்டடம் இடைஞ்சல் தான் சங்கு தான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சங்குங்கிறது கட்டிடக்கலை நிபுணர். ஓகே, ஸோ இதே மாதிரி வராச்சிங்கிறது கிராமரியன். ஓகே, ஸோ இலக்கணம் சம்மந்தமாக, இலக்கணம் சுட்டு போட்டாலும் வராது, வராச்சி அப்படிங்கிறத நினைப்புச்சுக்கோங்க. வித்தலப்பட்டர்னா வித்தைகளை காட்டுறவங்க, அப்போ மேஜிஷியன் அப்படிங்கிற மாதிரி நினைப்புச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் அமரசிம்ஹா அப்படிங்கிறவர் என்ன, லெக்சிகோகிராஃபர். ஓகே, தட் மீன்ஸ் அந்த டிக்ஷனரி அப்படிங்கிறது எழுதுறாங்களோ அவங்கள தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அகராதி எழுதுறாங்களோ அமரசிம்ஹா அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே, ஸோ டிக்ஷனரினா பெரிய டிக்ஷனரி, அப்போ அமர்ந்துட்டு எழுதுகிறோம் அமரசிம்ஹா. இந்த மாதிரி ஏதாவது ஷார்ட்கட் வச்சு அந்த 9 நவரத்தினங்கள் அப்படிங்கிறத நினைப்பு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஒன் ஹியர். நெக்ஸ்ட், ஃப்ரம் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஐடென்டிஃபை தி குப்தா ரூலர். போர்கள் மற்றும் திருமண உறவுகள் மூலம் குப்த பேரரசின் எல்லைகளை விரிவுபடுத்தினார். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்தோம், திருமண ஒப்பந்தங்கள் மூலம் தன்னுடைய குப்த பேரரசை எக்ஸ்பேண்ட் பண்ணது யாருன்னா, ஹிஸ் நத்திங் பட் இரண்டாம் சந்திரகுப்தர். ஓகே, ஸோ தக்காணத்தின் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை ஆட்சி செய்த வாக்காட்டக இளவரசருக்கு தனது மகள் பிரபாவதியை திருமணம் செய்து கொடுத்தார். ஓகே, ஸோ ஹிஸ் நத்திங் பட் விக்ரமாதித்யன். ஓகே, இரண்டாம் சந்திரகுப்தருக்கு நிறைய பேர் இருக்குது. ஓகே, ஸோ அதில் ஒன்று தான் என்னென்னா விக்ரமாதித்யன். ஓகே, விக்ரமாதித்யன், தேவஸ்ரீ, தேவராஜா, நரேந்திர சிங்கா. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வச்சிருந்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இரண்டாம் சந்திரகுப்தர். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், consider the following statements regarding the Gupta's empire conflict with nomadic tribes. ஸ்கந்தகுப்தரின் ஆட்சி காலத்தில் ஹூனர்களோட படையெடுப்பு குப்த பேரரசை பெரிதும் பலவீனப்படுத்தின. ஓகே, ஸோ ஹூனர்களோட அந்த இன்வாஷன்கிறது யாரோட பீரியடில் நடந்துச்சுன்னா ஸ்கந்தகுப்தரோட பீரியடில். ஓகேவா. ஸோ இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் ஹூனர்களின் முதல் கட்ட படையெடுப்பை வெற்றிகரமாக முறியடித்தான் இருக்கு, இது தவறு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அட்டாக் பண்ண வரும்பொழுது அந்த படையெடுப்பை தகர்த்து எறிஞ்ச யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தா தான். ஓகே, ஸோ இங்கே இரண்டாம் சந்திரகுப்தர் சொன்னனால இது தவறு. The Mandsaur inscription provides historical details about Guptas and Huns. Okay, so இந்த ஹூனர்களுக்கும் குப்தர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த கான்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிறது, இந்த மோதல் குறித்த விஷயங்கள் அப்படிங்கிறது எந்த கல்வெட்டில் சொல்லப்படுதுன்னா மந்தசோர் கல்வெட்டில் சொல்லப்படுகின்றது. ஓகே, ஸோ இது சரியானது. ஸோ சரியானதாக கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர், 1 மற்றும் 3. So in which year did archaeological site at Mohenjo-daro has been declared as the World Heritage Site by UNESCO? United Nations Educational and Scientific Corporation சொல்லக்கூடிய யுனெஸ்கோ அப்படிங்கிறது மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறதுக்கு எப்போ, எந்த ஆண்டு வந்து உலக பாரம்பரியம் அப்படிங்கிற இந்த சின்ன தலமாக அறிவித்ததுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இந்த இயர் ஆஃப் 1980. ஓகே, ஸோ 1922 ஆர்டி பானர்ஜி அவர்களால் அகலாய்வு செய்யப்பட்ட இந்த மொஹஞ்சதாரோவுக்கு உலக பாரம்பரிய தலமாக 1980 யுனெஸ்கோ வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இதே 1980 ஹுமாயூன் இருக்கார்ல, ஹுமாயூனோட கல்லறை அப்படிங்கிறதும் 1980 அறிவிக்கப்பட்டிருக்கும். ஸோ குதுப் மினார், நம்மளோட குதுப்தின் ஐபக், அடிமை வம்சத்தில் குதுப்தின் ஐபக் அவர்கள் தோற்றுவித்த இந்த குதுப் மினார் அப்படிங்கிறதும் 1980 யுனெஸ்கோ அவர்களால் உலக பாரம்பரிய சின்னமாக 1993 வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா. ஸோ 1980 அறிவிக்கப்பட்டது என்னன்னா இந்த மொஹஞ்சதாரோ யுனெஸ்கோ அப்படிங்கிற உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கும். 1993 அறிவித்தது எதுனா ஹுமாயூன் அவர்களோட இந்த கல்லறை. ஓகே, குதுப் மினாருங்கிறது 1993 அறிவிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா. ஸோ அதே மாதிரி மானாஸ் அப்படிங்கிற வனவிலங்கு சரணாலயம் அப்படிங்கிறது அஸ்ஸாமில் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 1993 அறிவிக்கப்பட்டிருக்கும். ஓகே, ஹியோ மொஹஞ்சதாரோங்கிறது எப்போ யுனெஸ்கோ சைட் அறிவிக்கப்பட்டது? இட் இஸ் இன் தி இயர் ஆஃப் 1980. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஒன். So next question, which of the following statement is incorrect about Mohenjo-daro? So இதை இறந்தவர்களின் மேடு என்று அழைக்கின்றோம். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது சரியானது. மொஹஞ்சதாரோ சிந்து பகுதியில் அமைந்திருந்தது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ மொஹஞ்சதாரோ சிச்சுவேட்டட் இன் சிந்த் பாகிஸ்தான் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகே, ஸோ சிந்த் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிந்து பகுதியில் அமைந்திருக்கு. நெக்ஸ்ட், மொஹஞ்சதாரோவில் இருந்த பெரும் குளியல் குளம் ஒரு மிகப்பெரிய வட்ட வடிவ தொட்டியாகும். கிரேட் பாத் அப்படிங்கிற ஹை ஒரு சர்க்குலர் டேங்காக இருக்கும். ஸோ இதுவும் சரி.
சிந்து சமவெளி நாகரிகத்தின் புகழ்பெற்ற இடமான மொஹஞ்சதாரோவை முதலில் எஸ்ஆர் ராவ் அவர்கள் அகழ்வாராய்ச்சி செய்தார் இருக்கு. ஓகே, ஸோ இதில் மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது ஆர்டி பானர்ஜி அவர்கள் தான் 1922 வந்துட்டு அகழாய்வு செஞ்சுருப்பாரு. ஓகே, ஸோ இட் இஸ் நாட் எஸ்ஆர் ராவ். ஸோ எஸ்ஆர் ராவ் அப்படிங்கிற 1957 லோத்தல் அப்படிங்கிற இடத்த அகழாய்வு செஞ்சதான் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ராவ். ஓகே, ஸோ ரைட் ஆன்சர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் தான் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். Here comes the last question. குப்த வம்சத்தின் போது வெள்ளத்தை தடுக்க ஜலனிகாமா அப்படிங்கிற இந்த வடிகால் அப்படிங்கிறது கட்டப்பட்டதுன்னு சொல்லிடுவோம். ஓகேவா? ஸோ இதை பற்றி யார் இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்தது ஆவணப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் அமரசிம்ஹா அப்படிங்கிறவர் சொல்லியிருப்போம். ஓகே, ஸோ பொதுவாக இந்த வடிகால் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா வெள்ளம் வரும்பொழுது அதை தடுப்பதற்கு உண்டான விஷயமாக இந்த இரிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்தியா அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ்லேயே வடிகால் அமைப்பாக ஓகே, ஸோ வெள்ளம் வந்து தடுக்கிறது பாரதியான்னு சொல்கிறோம். இதுவே காரா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ்க்காக. ஓகே, ஸோ இதில் நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது கொண்டு வரதுக்காக காரா அப்படிங்கிறத நாரதா ஸ்மிருதி. ஸோ இந்த வடிகால் அப்படிங்கிறத ஆவணப்படுத்திய யாருன்னா அமரசிம்ஹா. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். ஓகே, so far we have discussed IBC மற்றும் குப்தாஸில் இருக்கக்கூடிய 50 கொஷின்ஸ்ங்கிறது ஆல் ஓவர் சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி இந்த 50 கொஷின்ஸோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருக்கோம். Hope you all understood guys. Thank you for watching.